அன்பு உள்ளங்களுக்கு அடியனின் பணிவான நமஸ்காரம். இன்று ஒரு நன்னாள் மற்றும் பொன்னாள். ஆம், பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு 75 அகவை பூர்த்தியாகிறது. இவர் பாரத நாட்டின் 14வது இந்திய பிரதமர். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்ற வாக்கிற்கிணங்க தனது 8வது வயதில் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் RSSல் இணைந்தார். தன் அயராத உழைப்பாலும் ஈடுபாட்டாலும் படிப்படியாக உயர்ந்து 2001 குஜராத்தின் முதல்வரானார். இதில் விசேஷம் என்னவென்றால் 2063 நாட்கள் முதல்வர் பதவியில் இருந்து சாதனை படைத்தவர் என்ற பெருமைக்குரியவர். இந்த 75 ஆண்டுகளில் 12 ஆண்டுகள் குஜராத் முதல்வர், 11 ஆண்டுகளுக்கும் மேலாக, அதாவது 3வது முறையாக பிரதமராக பாரத நாட்டுக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு சேவை செய்து வரும் ஒப்பற்ற தலைவர். நேருவிற்கு அடுத்ததாக நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றும் பெருமைக்குரியவரும் இவரே. எல்லா தரப்பினரும் பயனடையும் வகையில் திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி கடைக்கோடி மக்களுக்கும் அவர்களது அதிகாரத்தை பெற்றுத்தந்தவர். எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தாற்போல் தமிழ் மொழியின் தொன்மையை உலக அரங்கில் தன் ஒவ்வொரு உரையிலும் எதிரொலிக்கச் செய்பவர். முக்கியமாக எந்த ஒரு கூட்டத்திலும் மனதில் இருந்து பேசுபவர், அதாவது கையில் குறிப்புகள் வைத்து கொள்ளாமல் பேசுபவர். அவருடைய மன் கி பாத், அதாங்க மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் பாரத நாட்டின் குடிமக்களுடன் அனைத்திந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் மூலம் உரையாற்றும் வழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். எதுக்காக தெரியுமா நேயர்களே? அன்றாட நிர்வாகத்தின் பிரச்சனைகள் குறித்து குடிமக்களுடன் நேரடியாக உரையாடுவது, சாமானிய மக்களும் தங்கள் குறைகளை, இலக்குகளை, திட்டங்களை பற்றி நேரடியாக பிரதமரிடம் கூறுவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று நீங்களே யோசித்து பாருங்கள். முத்தாய்ப்பாக மோடி பிரதமராக பதவி ஏற்றதிலிருந்து ஒவ்வொரு வருடமும் தீபாவளி பண்டிகையை இராணுவ வீரர்களுடன் கொண்டாடி வருகிறார். யாருக்கு தோன்றும் இம்மாதிரியெல்லாம்? இப்படி நமக்கெல்லாம் அவதாரமாகவும் வரமாகவும் கிடைத்த மோடி ஐயா அவர்களை நீள் ஆயுள் நிறை செல்வம் பெற்று ஒவ்வொரு முறையும் அவரே பிரதமராகி அவர் சேவையை தொடர வேண்டும் என்று நாம் அனைவரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்வோம். வாழ்க பாரதம், வாழ்க தமிழன்னை. சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு உடனே பண்ணிடுங்க. உங்கள் கருத்துக்களை சேனல் காலத்திலேயே பதிவிடுங்கள். உங்கள் குழுக்களில் பகிருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.